அனியாங் சிங்குடே. ஒன்றும் இல்லைங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் கொரியன்ல சொன்னேன். வெல்கம் பேக் டு அவர் ஏஎஸ்ஆர் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரன்ஸ்ன்ற ஒரு கே டிராமாவோட எக்ஸ்பிளேஷன் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு சீரிஸ் தான். இதுல வந்துட்டு ஓப்பனிங்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7 to 8 இயர்ஸ் இருக்க மாதிரி ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கடலே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கடலே பார்த்துட்டு எப்போ வருவீங்கன்னு மாதிரி வெயிட் பண்ற மாதிரியும், அப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து டைவ் அடிச்சு அவங்க அம்மா வராங்க. அவங்க வந்து டீப் டைவுக்கு போயிருப்பாங்க போல. அங்கிருந்து வெளியே வரப்ப நத்தைங்க இந்த மாதிரிலாம் கீழே தரையிலக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரப்ப எப்போ வருவீங்கம்மா, ஏமா எப்போ பார்த்தாலும் இவ்வளோ லேட்டா வரீங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பேசிட்டு இருக்க பார்த்தா என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஹேனியோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க போல. கொரியன்ல வந்துட்டு ஹேனியோன்ஸ்னா இந்த கடல்ல போய் டீப் டைவ் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க போல. அந்த மாதிரி இருக்கவங்களோட சேர்ந்தவங்க போல. அவங்க வந்துட்டு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறாங்க. பார்த்தப்ப அவங்க வந்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு நிறைய பேர் அங்க இருப்பாங்க போல. அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு விற்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன பையன் வந்துட்டு கண்ணாலாம் செவந்து போய் நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அது அங்க இருக்கவங்கள ஒருத்தவங்களோட பையன் தான் போல. அவங்க பார்த்த உடனே அவன் வந்துட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் போய் அவங்க உதச்சிடுறாங்க. அதை யாருன்னு சொல்லிதான் தெரியுமா, அதான் நம்மளோட ஹீரோ. ஹீரோ பேர் வந்துட்டு யங் வான் சிக். அவங்க தான் அந்த ஹீரோ. நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் அப்படியே ஹீரோ ஹீரோயின் வச்சுக்கலாம், பேர் சொல்லி குழப்பிக்க வேணாம். ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் சின்ன பிள்ளைந்தே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. 2 லவ் இருக்கும் போல. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அம்மாவை கூட்டிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ வந்துட்டு அவங்க அம்மா ஏன் எனக்கு ஒரே வச்சுக்க மாட்டேங்கிற பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹீரோயினும் அவங்களோட அம்மாவும் தனித்தனியா இருக்காங்க போல. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன் நடந்துச்சு. அந்த காம்படிஷன் வந்து நான் செகண்ட் பிரைஸ் ஜெயிச்சேன்னு சொல்லி ஒரு போயமை காட்டுறாங்க. ஒரு போயம் பற்றி செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த போயமை கட்டுறப்ப அவங்க அம்மா அதை பெருசா கண்டுக்காம ஒரு மாதிரி வெறுப்பாவே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னு யோசிக்கிறப்பதான் தெரியுது, ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து கல்யாணம் இருக்கு. கல்யாணம் ஆனப்ப வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஏன்னதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு தனியா வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்துட்டு அவங்க ஹெல்ப்புக்காக அவங்க ஒரு பார்ட்னரா வச்சுக்கிட்டாங்க கூட. வச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட அடாப்டட் டாடி கிட்ட இருக்காம அவங்க வந்துட்டு அவங்களோட உண்மையான ஃபேமிலிக்கே அவங்க அப்பாக்கோட ஃபேமிலியே விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்க வந்துட்டு அவங்க கொஞ்சம் பணக்காரங்களா இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்து போனா அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க தனியா இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் இந்த புது ஹஸ்பண்டோட 2 பிள்ளைங்களா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கிறத வந்து பார்த்துட்டு போவாங்க. பார்க்குறப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு ரியாலிட்டியை வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோயின் சொல்றாங்க. அவங்க ஹீரோயினோட அப்பாவோட தம்பி, சித்தப்பா பசங்க, அவங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு பேட்டு தகுந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஒதுக்குறாங்க, சாப்பாடே கரெக்டா தர மாட்டாங்கன்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கோவம் வந்துடுது. கோவம் வந்தாலும் பெருசா காட்டிக்காம நீ போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. துரத்ததுக்கு அப்புறம் அந்த போயம் வந்துட்டு அவங்க அம்மாவோட புது ஹஸ்பண்ட் வந்து படிச்சு பாக்குறாங்க. படிச்சு பாக்குறப்ப அதை பத்தி பெருசா சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதை வாங்கி அவசரமா படிக்கிறாங்க. படிச்ச உடனே நேரா போனவங்க தான் வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க போய் சண்டே பண்ணி ஒரு ரணகலம் பண்ணி என் பொண்ணை ஏன் மதிக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் கத்தி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, படிக்கிறதுக்கு விட மாட்டாங்க போல, நிறைய தொல்லை பண்றாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதனால இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த போயம் என்னன்னு காட்டுறாங்க. போயம் வந்துட்டு கடல் நத்தையும் அவங்க அம்மாவையும் வச்சு எழுதியிருக்காங்க. என் அம்மா கடல் நத்தையை தான் பார்த்துட்டு என்னை பார்க்கவே மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பொண்ணு இவ்வளவு மிஸ் பண்ணது போலன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நாட்கள் போகுது. நாட்கள் போனப்போ ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு அவங்க கிளாஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க போல. அதுக்கு ஓட்டிங் நடந்திருக்கு. ஓட்டிங் நடந்தப்ப என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு அதிக ஓட்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் செகண்ட் ஜெயிச்ச கொரியாவோட ஜெனரலோட பையனுக்கு அந்த பிரசிடென்ட்ன்ற போஸ்டிங் கொடுத்து நம்ம ஹீரோயினை வைஸ் பிரசிடென்டா போட்டுறாங்க. இதுக்காக நான் தோத்துட்டேன்னு வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயின் நமக்கு மனசு கேட்குமோ, அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு நம்ம பொண்ணை பிடிக்கும். ஸோ அதனால அவங்க வந்துட்டு அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லி பாக்குறாங்க. என்னன்னு யோசிக்கிறப்ப அந்த ஜெயிச்ச பையன் தான் அவங்க அப்பா ஜெனரல், அதெல்லாம் நிறைய ஸ்கூல் டொனேட் பண்ணுவாங்க போல. அவங்க தோக்கடிக்க முடியாது, நல்லா தான் கொடுத்துட்டாங்க. கொடுக்க நம்ம ஹீரோயின் நம்ம என்ன பண்றாங்க, அவங்களால என்ன முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் லேண்ட்ல காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. நல்லா வேலை செய்யறாங்க. நல்லா வேலை செஞ்சு அது வந்து யாருக்கு உண்மையா ஒரிஜினலா ஒர்க் கொடுத்துருந்தாங்களோ அவங்கள்ட்ட ஒரு பேர்ல் நெக்லஸ் இருக்கு. அதுக்கு அதை வாடகைக்கு ஃப்ரீயா வாங்குறதுக்காக தான் அவ்வளவு வேலை செய்யறாங்க. ஒரு ஃபுல் ஃபார்ம் லேண்டையும் வந்துட்டு ஃபுல்லா உழுது அந்த நெக்லஸை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கூல்ல அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க சாரை போய் பார்த்து, நானும் இந்த மாதிரிலாம் தரேன், என் பையனை என்னோட பொண்ணையும் பிரசிடென்ட் ஆக்குங்கன்னு சொல்றாங்க. சொல்லி பார்க்கறப்ப நீங்க ஒரு நாள் தருவீங்க, அவர் வந்து டெய்லிக்கும் தராரு, அவர் நம்ம அவர் ஜென்ரலா இருக்காரு, நம்ம நாட்டுக்காக உழைக்கிறவங்களோட பையனை எப்படி பிரசிடென்ட் ஆக்காம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடியாதுன்றது இன்டெரக்டா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க அம்மா வந்து என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு வரப்ப ஹீரோயினே வந்து சொல்லிடுறாங்க, இப்ப நான் வைஸ் பிரசிடென்டா மட்டும் இருந்தா என்னமா, நான் வந்துட்டு ஒரு வைஸ்ன்ற வார்த்தை தான் டிஃபரன்ஸே தவிர கிளாஸ்ல எல்லாத்துக்கும் தெரியுமே நான் தான் வின் பண்ணிட்டு, அவன் வந்து டிசர்வ் இல்லாம தான் வந்தான்னு தெரியும்ல, அப்புறம் என்ன அம்மா எனக்கு இதெல்லாம் பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது.
போனப்ப இந்த ஹீரோயினோட அம்மாவோட கூட ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க, டீப் டைவர்ஸ். அவங்க வந்துட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்மோக் பண்ண இந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்களோட பாடி பெயினுக்கு அதெல்லாம் வந்துட்டு தாங்கிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்றதுனால அவங்களால வந்து ரொம்ப மூச்சுலாம் பிடிக்க முடியாது, நிறைய லங் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ சீக்கிரம் இறந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்னும் டீப் டைவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் இறந்துருவீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அதையும் கேட்காம இல்ல பரவாயில்ல, நான் என் பொண்ணை பார்க்கணும், நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்க அடமண்டா சொல்லிட்டு பரவாயில்ல நான் கடல்ல செத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரே ஆளு கடல்ல போய் என் அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, என் அம்மாவையும் இப்ப கூட்டிட்டு போக போறேன், ஏன் இப்படி பண்ற, எனக்கு கொஞ்சமாச்சும் கருணை இந்த மாதிரி போய் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் டயர்டாகி வந்துடுறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் சிக்கன் ஆகிட்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்துறாரு. எப்பவுமே நம்ம ஹீரோக்கு இதாங்க வேலை. ஹீரோயினுக்கு ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்த்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அது ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். மாதிரி பண்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. அவங்க கொஞ்சம் நல்லா கிளம்பி இருந்து அவங்க பொண்ணை வந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு நிறைய நல்லா போய் ஊர்லாம் சுத்திட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. கையில மருதாணி வச்சு விட்டுக்கிட்டே பேசுறாங்க. நம்ம முதல்வன் படத்துல வரும்ல, மருதாணி வச்சிருவாங்க, காலைல பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்களே, கிட்டத்தட்ட அதே கதை தாங்க. அவங்க அம்மா மருதாணிலாம் வச்சுட்டு நான் அவரை இறந்துட்டா, நீ வந்துட்டு உங்க உண்மையான அப்பா வீட்டுக்கே போயிடணும், இங்கெல்லாம் இருக்காத அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அழுகுறா. நான் என் அம்மா வந்து நான் ஏரோப்ளேன்ல கூட்டு போகணும், கடல்லே வாழ்ந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி எல்லா பசங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஆசை இருந்திருக்கும் போல. என் அம்மாவுக்கு நான் நெக்லஸ் வாங்கி தரணும் அப்படிலாம் சொல்லி அழுகுறாங்க. அழுகிறப்ப அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க இருக்க மாட்டாங்க போல நாளைக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு போல. ஸோ நீ கண்டிப்பா போயின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டே பாட்டு பாடி தூங்க வச்சிடுறாங்க. அவங்க அம்மாக்கே ஆசை இருந்துச்சு ஆக்சுவலி, என் பொண்ணு இவ்வளோ ஆசைப்பட கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் அவர் முடிவு பண்ணா முடிவுதான். சாரி, இங்க கடவுளை சொல்ல முடியாது, ரைட்டர் அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ காலை எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டியா, சாப்பிட்டுட்டு அழுகு அப்படின்னு சொல்லி அவங்க கேர் பண்றாங்க. கேர் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்க அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப தாங்க முடியாம ஹீரோவும் சேர்ந்து அழுகிறாரு. அழுது முடிச்சதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே கிளம்புறாங்க. கிளம்புறப்ப பார்த்தா அவங்க ஹீரோயினோட அம்மாவோட ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, செகண்ட் ஹஸ்பண்ட், அவங்க வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு பாத்துக்க தெரியாது, கொஞ்சம் இருந்தா அவங்க ஸ்கூல் போற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டு போயேன், கத்து கொடுத்தா அப்புறம் கத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி நம்ம அம்மாவோட பிள்ளைங்க தானே, சரி நம்ம இருப்போம்னு சொல்லி இருக்கேன் ப்ராமிஸ் பண்றாங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்கள போயிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவங்களோட ஃபார்ம் லேண்ட்ல அடக்கம் பண்றாங்க. அடக்கம் போய் இவ்வளவு பெரிய இடம் இருக்கு பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அங்க வந்து கேபேஜ் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி அதை கத்துக்கிட்டு வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. ஃபார்ம் பண்ண போறப்ப ஹீரோவே ஹெல்ப் கூப்பிட்டுக்கிறாங்க. ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை தானா ஹெல்ப் பண்ண வராரு. அவருக்கு என்னங்க சான்ஸ் கிடைச்சா அப்படிங்க போகாம இருக்க முடியும். ஸோ போறாங்க, 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. பண்ண 2 பேருமே சேர்ந்து அவங்களோட அடாப்டட் அப்பாவோட கொஞ்சம் ஹெல்ப்போட 2 பேரும் ஃபார்ம் பண்றாங்க. ஃபுல்லா கேபேஜ் ஃபார்ம் பண்ணி கிடைக்கிற கேபேஜ் எல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு மீன் பிடிக்கிற இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து டீப் டைவர்ஸ், அவங்க வந்து மீன் பிடிக்கிற இனம். ஸோ அவர் வந்து மீன்லாம் பிடிப்பாங்க. ஒரு மார்க்கெட்ல மீன் விற்பாங்க. அவங்க வந்துட்டு இங்க கேபேஜ் போடுவாங்க, பக்கத்துல மீன் பிடிக்க கடை போட்டுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து இவங்க வித்துட்டு இருப்பாங்க, ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே தான் போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 19 இயர்ஸ் 18 இயர்ஸ்க்கு வந்துருவாங்க. சாரி 18க்கு வந்துருவாங்க. 18 வந்தப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயின் புக் படிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து போயிட் ஆகணுன்ற ஆசை இருக்கும். ஸோ லிட்ரேச்சர் புக்ஸா படிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு சேரை மாத்திடுவாரு, ஹீரோயினுக்காக கேபேஜ் விற்பாரு, அவரோட ஃபிஷ்ஷையும் பார்த்துப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தருக்கு பிடிக்காது. யாருன்னா ஹீரோவோட பாட்டி. ஹீரோட பாட்டிக்கு வந்துட்டு மீன் பிடிக்கிற நேரத்திலே தான் கல்யாணம் பண்ணணும்ட்டு ஆசை. இவங்க வந்துட்டு டீப் டைவர்ஸ் கொஞ்சம் கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்களை வந்து பழகவே விட மாட்டாங்க. பழக விடாலும் பரவாயில்ல, ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு, தெரியாம பக்கத்திலேயே வச்சுப்பாரு. அவரும் கேபேஜ் வித்து கொடுப்பாரு, இங்கேயும் வந்துட்டு ஃபிஷ் வித்துப்பாரு. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஹீரோயின் பார்த்தா 18 வயசு ஆயிரும், புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த 18 இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டேல பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் டே சண்டை தான் ஸ்ட்ரைட்டாவே. ஒரு கேபேஜ் 50 rupees இருக்கும், 3 115 இருக்கும். இது என்ன 3 150 200 என்ன பண்ண கேட்கறோம், வாங்கினா ஒன்னவங்க இல்லை 3 வாங்கன்னு சொல்லிட்டு அடமட்டா சண்டை போடுவாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு வந்து சரியான வாயின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ வந்து சமாதானப்படுத்தாலும் அப்பயே தெரிஞ்சிச்சு ஹீரோ வந்துட்டு சாது, இவங்க பண்ற எல்லா பிரச்சனையும் ஹீரோ சால்வ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட பாட்டி இந்த மாதிரி வித்துட்டு இருக்கதை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே அந்த சண்டைக்கு வராங்க. பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை மூட்டு மார்க்கெட்ல ஓடுறாங்க. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. இருட்டாகுது, டப்புனு இருட்டாயிருது. இருட்டாயிர பார்த்தா ட்ரெஸ் மாறிடுது. ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி ஒரு கிராண்டா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. டப்புனு ஹீரோ வந்துட்டு கோச்சிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்து ஓடுறாரு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடுக்கு லீடா வச்சு முடிக்கிறாங்க. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு இன்னும் 2 daysல போட்டுரும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். டாடா.